கார்த்தி பேசுறீங்களா? கார்த்தி தான். நீங்க? நான் ரேகா பேசுறேன். ரேகாவா? எந்த ரேகா? நீ பேசுனியப்பா. நான் எதுவும் பேசலையே. நேத்து நீ தானடா சொன்ன வா சீக்கிரவா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்லையே, நான் எதுவும் சொல்லி. சரி, என்ன இப்ப வரியா இல்லையா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாருங்க நீங்க? வரியா இல்லையான்றீங்க? என்ன எனக்கு புரியலையே. விளையாடாதடா, இது விளையாண்ட விட நேரம் இல்ல, சரியா? அப்புறம் விளையாண்டுக்கலாம். ஏங்க, நான் தான் விளையாடவே இல்லையே உங்க கூட. இந்த கோயிலாண்ட உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்தனா தாலி எடுத்து கழுத்துல கட்டிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். தாலி? அக்கா, என்னக்கா சொல்லிருக்கீங்க? யாருக்கா நீங்க? உனக்காக நான் நகைலாம் வேற எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க வீட்டுக்கார வேற வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். வீட்டுக்காரா? உனக்காக நான் நகைலாம் வேற எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு 8 சவர நகை இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுல இருந்து கிளம்பும் போது அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, ஏங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா, எங்க வீட்டுக்கார வேற வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். அவரை இப்ப தேடிட்டு இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுக்காரா? அப்ப நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? எனக்கு ஒரு 8 வயசுல குழந்தையே இருக்குடா எனக்கு. 8 வயசுல குழந்தை இருக்குதா? ஆமா, அதான் நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து, சரியா? இங்க வேற போலீஸ் வேன் சத்தம்லாம் கேக்குதா. எங்க ஹஸ்பண்ட் வேற அவர் கூட தான் சுத்திட்டு இருக்காரு. நம்ம இப்ப மாட்டினா இப்ப நம்மள கூண்டோட புடிச்சிட்டு போயிடுவாங்க இப்ப நம்மள. அக்கா, யாருன்னே தெரியலக்கா, விட்டுருங்க என்ன. நான் சைடு தலை வச்சு கூட படுக்க மாட்டேங்க. நான் ரோஸ் பேசுறேன். சொல்லு ரோஸ், நீ என்ன இன்வெஸ்ட் பண்ற? என்னமோ பிளே பாய் மாதிரி அவ்வளோ சீன் போடுவ. பொண்ணு பேசணும்னா இப்படி பம்முற. பொண்ணு பேசினா பரவாயில்ல, ஆன்டி போலீஸ் இல்லைன்னா பயந்துட்டேன் நானு.